ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலையும் மத்தியானம் உள்ள விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் வந்து வெஜ்ஜு பேன் கேக்கு தான் செஞ்சுருந்தோம். இருக்கீங்களா? ஆமாம், மீன் வச்சிட்ருக்கோம். மீன் அடைச்சிட்டு குழம்பு வைக்கணும். அப்புறம் வந்து வறுவல் பண்ணணும். அதுதான் ரெடி பண்ணிட்டோம். என்னது? வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு புளியை ஊற வச்சுருக்கேன். புளி இந்த விதை எத்தனை மணிக்கு முடியும் தெரியலையே, பார்ப்போம். நம்மளோட அடுப்பு ஏற்கனவே ஸ்லோ. 12:50 ஆயிடுச்சு. 12:50 ஆயிடுச்சா? ஏற்கனவே வந்து நம்ம அடுப்பு ஸ்லோவாக இருக்கும். பார்ப்போம். குழம்பு வச்சுட்டோம்னா சாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வறுவல் அப்புறம் படிக்கலாம். முட்டை வேக வச்சாச்சு. தான் செய்ய போகிறோம். அது வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுருவோம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறணும். என்னம்மா செய்கிற? அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டு கல்லுப்பு போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளியும் நல்லா வதங்கிருக்கு, ஓரளவு வதங்கிருக்கு. இதோட குழம்பு தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். லேசாக வதக்கிட்டுருவோம். லேசாக வதக்கிட்டு இதோட இந்த புளியை கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்குவோம்.
கேமராமேன் ரொம்ப கம்முன்னே இருக்கிறீங்களே. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கேமராமேன் ஏன் கம்முன்னே இருக்கிறீங்களே. வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி பேசுறது. இந்த இது என்னமோ கொண்டு வராங்க. என்னப்பா பண்ணீங்க செஞ்சீங்க? மருதாணி செஞ்சீங்களா? உங்களுக்கு மருதாணி நெயில் பாலிஷ்னா போதுமே. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோமா. இப்போ வந்து இந்த தட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். முட்டையும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம். நீ அடுத்து வந்து சாதம் வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நீ அடுத்து வந்து நம்ம மீனை சேர்த்துக்குவோம். வந்து நல்லா மீன் கொதிச்சிருச்சு, கொதி வந்துருச்சு. அதோட நீ இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் பாதி மீன் வறுத்தாச்சு. இந்த பக்கம்லாம் ஒரு ஓரமாக வந்து உடஞ்சி இருக்குது. என்ன காயாமல் போட்டேன்னா என்னன்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, சுட சுட சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நீ பாப்பா சாப்பிட்டீங்க. நேற்று வந்து நான் பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டு கிச்சன் டாப்பை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னுடைய வேலையை வந்து மத்தியானம் வேலையெல்லாம் எல்லாமே முடிச்சிட்டேன். இனி போய் சாப்பிட போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.